தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ரொம்ப முக்கியமான வீடியோ. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தான் என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்றது. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்றது, இந்த நீட்டோடைய எக்ஸாமுக்கு பிறகு எப்படிலாம் வந்தது அப்படின்றது. இப்ப நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் குடுக்குறேன். நாம வந்து ஒரு வோட்டிங் மாரி வச்சிருந்தோம். நம்மளுடைய YouTubeல அந்த YouTube போஸ்ட்ல வந்து நம்ம குடுத்திருந்தோம். அதுல வந்து மாணவர்கள் வந்து வோட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மாடரேட் அப்படின்றது தான் அதிக சதவீதமா இருந்துட்டு இருக்கு. நீங்க ஸ்கிரீன்ஷாட்ல பார்த்துட்டு இருப்பீங்க. இத வச்சு கிட்டத்தட்ட அப்ப கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்தது அப்படின்றது இப்ப நமக்கு தெரிய வந்துருச்சு. கிட்டத்தட்ட நான் வந்து நேர்ல விசாரிச்சுமே வந்து, இப்ப எழுதி முடிச்ச நீட் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது மாடரேட்டா தான் இருந்திருக்கு. ரொம்ப ஈஸியும் இல்ல, ரொம்ப கஷ்டமும் இல்ல அப்படின்னு சொல்றது தான். பயாலஜி ஆஸ் யூசுவல் எப்பயும் போல ஈஸியா வந்திருக்கு. பட் ஆ கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டஃப்பா தான் இருந்திருக்கு. ரொம்ப டஃப் அப்படின்னு இல்ல. இதுதான் வந்து மாடரேட் அப்படின்னு சொல்றது. சரி. 2021ல இருந்து கிட்டத்தட்ட 2021ல இருந்து 21, 22, 23 இந்த 3 வருடங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் ட்ராஜிலா அதாவது மாணவர்கள் வந்து மதிப்பெண் வந்து உயர்ற அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் இருந்திருக்கு. ரைட்டுங்களா? கொஞ்சம் ஈஸியா ஓரளவு ஈஸியா இருந்திருக்கு. மதிப்பெண் வந்து கொஞ்சமா அப்படியே அந்த கிராஃப் போட்டீங்கன்னா, கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமா மேல போற மாரி. 21லேருந்து 23 வரைக்கும். 24ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்ததுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்தது. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, மதிப்பெண் வந்து ஹையா ஆயிடுச்சு. எல்லாருமே அதிக மதிப்பெண் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா 2025 லாஸ்ட் இயர் என்னாச்சு? கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப டஃப்பா வந்தது. அது எப்பயும் போல டஃப் அப்படின்னு சொல்லும்போது மதிப்பெண் எல்லாருமே குறைவா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சினாரியோ வந்து நடந்துட்டு இருந்தது இல்லையா? இத பேஸ் பண்ணி 2026ல எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும், இந்த மாடரேட் லெவல்ல இருக்கிறதுனால, பொதுவா ஒரு கட் ஆஃப் அப்படின்றது எத வச்சு நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் பீப்பிள் எவ்வளோ பேர் அட்டெண்ட் பண்றாங்க, ஹை மார்க் என்ன அப்படின்னு பார்த்துட்டு, இதெல்லாம் வச்சு தான் அந்த கட் ஆஃப் நிர்ணயிக்கப்படுது. பட் எது எப்படி இருந்தாலுமே, நீங்க நீட்ல பாஸ் பண்ணா மட்டும் எம்பிபிஎஸ் படிச்சிட முடியாது. கட் ஆஃப்ன்றது இந்த இடத்துல மெயினா வந்து ப்ளே பண்ணும். உங்களோட மதிப்பெண் அப்படின்னு சொல்றது. இந்த மதிப்பெண் எந்த அளவுக்கு தேவைப்படும் 2026ல அப்படின்றது தான் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 5 இயர், 4 இயர் அனலைசிஸோட சேர்த்து வந்து பார்க்க போறோம். தவறாம இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து கவுன்சிலிங் தொடர்பான நெறைய வீடியோக்கள் வரப்போகுது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து இந்த 4 இயர்ஸ் கட் ஆஃப் அனலைசிஸ் அப்படின்றது. இந்த 4 வருடத்திற்கும் எப்படி வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். 2வது எதற்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த கிராஃப் ஆனது எப்படி போயிருக்கு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா நமக்கு இதுல தெரிய வரும். இப்ப நீங்க இங்க பாருங்க. இது வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ற மாரி உங்களுக்கு இருக்குதா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் கொஞ்சம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்லைடு வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்தே குடுத்து காமிக்கிறேன். நல்லாவே செக் பண்ணி பாருங்க. 2022லேருந்து 2023, 2024, 2025 இந்த வருடங்கள் எல்லாமே இந்த 4 வருடங்களுமே வந்து எந்த அளவுக்கு வந்து கட் ஆஃப் இம்பாக்ட் வந்து இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இங்க பாருங்க 2022ல ஓசி கேட்டகரி இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப் 4 கலர் இருக்கு. அந்த 4 கலருமே ஓசி தான். பட் இந்த ஓசிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 2022ல எவ்வளோ இருந்தது? அ அ அதாவது 23ல எவ்வளோ, 24ல எவ்வளோ, 25ல எவ்வளோ. ஓசி வந்து 581, 602, 680 இந்த 3 வருஷமும் அதிகமாயிருக்கு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, 2025ல 533ஆ குறைஞ்சிருக்கு. என்ன காரணம் அப்டின்னா, இந்த 25ல பொறுத்தவரைக்கும், அந்த 2025ன்றது கிரீன் கலர் அந்த கிராஃப் எல்லாமே 2025. அப்ப பாருங்க ஒரு கேட்டகரியிலுமே அந்த கிராஃப்ல கிளீனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கேட்டகரியிலுமே வந்து அந்த கிரீன் கலர் மட்டும் வந்து முன்னாடி இருக்கிறத விட குறைவா இருக்கும். ஹைட் வந்து பாருங்க கம்மியா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? கட் ஆஃப் வந்து 2025ல அதற்கு முன்னாடி வருஷத்த விட எல்லாமே குறைஞ்சு வந்திருக்கு. ஏன் குறைஞ்சு வந்திருக்கு? கொஸ்டின் பேப்பர் டஃப்பா வந்திருக்கு. டஃப்பா வந்தனால 2025 ரொம்ப குறைஞ்சு வந்திருக்கு. அதுவே பாத்தீங்க 2024ல பாருங்களேன், அந்த கிரே கலர்ல இருக்கு பாருங்க. அந்த கிரே கலர் ப்ரவுன் கலர். அந்த ப்ரவுன் கலர்ல இருக்கிற அந்த கிராஃப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா கேட்டகரியிலுமே அதுதான் வந்து ஹைட்டா இருக்கு. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரி எடுத்தாலும், எல்லா கேட்டகரியிலுமே காமனா 2024ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கு. அதாவது ஓசி கேட்டகரியில வந்து 2024 பொறுத்தவரைக்கும் 650ல இருக்கு. 25ல 533ஆ வந்து குறைஞ்சிருச்சு. 23 விட்டுருங்க. 24 மட்டும் பாருங்க. ஓசில 650, பிசி வந்து 618, பிசிஎம் 611,
எம்பிசி பொறுத்தவரைக்கும் 602 எல்லாமே 600, 600, 600ன்னு சொல்லி 600க்கு மேலேயே வந்துட்டு இருக்கு. எம்பிசி கேட்டகரி வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் 530, 500 எஸ்சி பொறுத்தவரைக்கும் 530, எஸ்சிஏல 463, எஸ்டி கேட்டகரி 477 2024ல. அப்போ ஒரு கேட்டகரியிலுமே 2024ல மிக உயரமான அந்த பார்கோடு தெரியுது. 2025ல அந்த பார்கோட விட எல்லாமே குறைவா வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கடந்த 3 வருஷத்திலேயே வந்து 2025ல தான் குறைவா வந்திருக்கு. ஏதோ ஒரு சில கேட்டகரியில கொஞ்சம் வந்து அதிகமா வந்திருக்கு. மத்தபடி எல்லாமே குறைவா தான் வந்திருக்கு. ஸோ காரணம் கொஸ்டின் பேப்பர் டஃப் அப்படின்னு சொல்றது தான். ஸோ இந்த கிராஃப் உங்களுக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங்க கண்டிப்பா குடுத்திருக்கும்னு சொல்லி நம்புறேன். சரிங்களா? சரி, இப்போ இந்த கிராஃப நான் காமிக்கிறதுக்கு மெயின் காரணம் ஈஸியா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் வெறும் நம்பர மட்டும் காமிச்சா உங்களுக்கு புரியாது. ஸோ டீட்டெயிலா உங்களுக்கு தெரியணுன்றதால அந்த கிராஃப நம்ம குடுத்துட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஎம் எடுக்கிறீங்க. பிசிஎம்ம பொறுத்தவரைக்கும் வந்து 504 2022ல. அதுக்கப்புறம் உயர்ந்திருக்கு 549. அதுக்கப்புறம் 611 2024ல. ரொம்ப அதிகமா வந்துச்சு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, 500 அதாவது 2022 விட குறைவா வந்திருக்கு. 502 2025ல. இது வந்து பாருங்க 2022க்கும் 2025க்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே, உங்களுக்கு 2022ல விட 2025 மதிப்பெண் வந்து சற்று குறைந்து இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கேட்டகரி. ரைட்டுங்களா? ஸோ, அப்ப டஃப்பா இருந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு டஃப்பா வந்திருக்கும்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நெனைக்கிறேன். பட் இந்த வருடம் இது எப்படி இருக்கும்? அப்படின்றதையும் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லிடுறேன். பட் அதற்கு முன்னாடி ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்றேன். இது வந்து பாருங்க, நமக்கு வந்து பிரெடிக்ட் அப்படின்றது எவ்வளோ பேர் வந்து கொஸ்டின் பேப்பரோட அ டிஃபிகல்டி லெவல் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னத பொறுத்து தான் உங்களுக்கு நான் வந்து இத சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதனால இத அப்படியே எக்ஸாக்ட்டா கரெக்ட்ன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஒரு சேஃப் மார்க்கா நீங்க எடுத்துக்கங்க. அதே நேரத்தில இது வந்து நாம கொஞ்சம் அ ம லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணி அதற்கு தகுந்த மாரி குடுத்துருக்கோம். பொதுவாவே நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தா தான் இன்னுமே கரெக்ட்டா நம்மளால சொல்ல முடியும். ரைட்டுங்களா? பட் இருந்தாலும் இப்போதைக்கு நெறைய பேர் கேட்கறாங்க. ஆனா எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் இப்ப நீங்க பார்க்க போறது. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் 2026. ஓசி கேட்டகரிக்கு 640லேருந்து 650 ரேஞ்சுக்கும், பிசிஎம் 600லேருந்து 620, பிசி 600லேருந்து 620, பிசிஎம் 595லேருந்து 612 ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம். எம்பிசி கேட்டகரியில 590லேருந்து 600க்குள்ள இருக்கும். எஸ்சி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 515லேருந்து 530, எஸ்ஏல 450லேருந்து 465 ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம். எஸ்டி கேட்டகரி வந்து பார்த்தீங்க 450லேருந்து 475 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இது வந்து நான் சற்று குறைவா தான் சொல்லியிருக்கேன். நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 2025க்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். சற்று குறைவா தான் இருக்கிற மாரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இப்ப நான் சொல்ற ரேஞ்ச விட நீங்க பிளஸ்ல இருந்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சேஃபா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம இத கரெக்ட்டா நம்ம சொல்லணும் அப்படின்றது வந்து, இன்னும் வரப்போற காலங்கள்ல அ ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நம்ம இன்டராக்ட் பண்ணும்பொழுதும், 2வது மிக முக்கியமானது நீட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணி உங்க ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம், திரும்ப ஒரு கட் ஆஃப் குடுப்போம் தெரியுங்களா? அது வந்து 90%க்கு மேல கண்டிப்பா கரெக்ட்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயினானது. ஸோ இப்ப இந்த வீடியோல நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோ நெறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு நம்ம சேனல நீங்க தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருங்க.